वितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाविधि श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः. சுவாமி கல்யாணபுரம் ஆறாமதாச்சாரியார் அவருடைய சிஷ்யர் அவர்கிட்ட சங்கீத உபன்யாசங்கள்லாம் கற்றுக்கிட்டு இருக்கார். அவருடைய பாணியிலேயே அவர் எப்படி கல்யாணபுரம் ஆறாமதாச்சார் எப்படி உபன்யாசம் பண்ணுவாரோ அதே பாணியில் உபன்யாசம் பண்ணுவார். சுவாமியை ரொம்ப குழந்தையிலேருந்து எனக்கு தெரியும். சுவாமியுடைய திரு தகப்பனார் எழுந்திருக்காருங்க, அவர் கண்ணமாச்சார்னு பேர். அவாக்கு பக்கத்தில் நான் இருந்தேன். அந்த விதத்தில் பார்த்தா அவர் குழந்தை எனக்கு கொள்ளு பேர மாதிரி அவர் அந்த விதத்தில். ஆனால் இப்போ எனக்கே அவர் ஆச்சாரியன், எனக்கே திருவாய்மொழி சொல்லிக் கொடுக்குறார், எனக்கே தேசிய பிரபந்தம்லாம் சொல்லித்தரார். இன்றைக்கி ஆக்சுவலாக அவர் தேசியனுடைய இப்போ ஸ்ரீசுக்தி பரமபத சோப்பானம், பரமபதத்துக்கு வேறு சோப்பானம்னாக்க ஸ்டெப்ஸ்ன்னு அர்த்தம். படியேறி தானே மேலே போகணும். அது மாதிரி எப்படி படியேறி வைகுண்டத்துக்கு பெருமாள்கிட்ட நம்ம போய் சேரலாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் அதுக்கு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார், நிறையா கிரந்தம் பண்ணியிருக்கார். அதில் பரமபத சோப்பானம்ங்கிறது ரொம்ப வசந்தான கிரந்தம். அதை பற்றி சுவாமி கொஞ்சம் சங்கீத உபன்யாசம் பண்ண சொல்லி நம்மெல்லாம் பிரார்த்திச்சிருக்கிறது பேரில் அவர் இசைஞ்சிருக்கார். இன்றைக்கி உபன்யாசம் பண்ணுவார். சுவாமி திருக்குழந்த ஆண்டவன், ஸ்ரீமுஷ்ண ஆண்டவன், போய் பிரகிருத ஆண்டவன் எல்லாருடைய ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தையும் பெற்றவர். ஆண்டவன் பாடசாலையிலேயே 4000 ஜீவபிரபந்தத்தை அத்தியனம் பண்ணியிருக்கார். அவர் கொள்ளு பேரனா நான் சொல்கிற மாதிரி குழந்தை எனக்கு. ஆனாலும் இப்போ எனக்கு அவர் ஆச்சாரியன் குரு மாதிரி இருந்து எனக்கே எல்லாம் சொல்லிக் கொடுக்குறார். அவள் தகப்பனார் அவருடைய தம்பியை நானும் ஒன்றா படித்தவா ஸ்கூலில். தம்பி நானும் ஒன்றா படித்தவா. அதான் சுவாமிக்கு இருந்த மேற்கொண்டு அவர் எப்படி உபன்யாசம் பண்ணுவார்னு நீங்களே இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த டயத்தை நான் எடுத்துக்க விரும்பலை, வேஸ்ட் பண்ணலை. சுவாமிகளுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு புஷ்பம் கொஞ்சம் சாத்தி விடுறேன் சுவாமி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. लक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीरुहं भृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. दिशन्तु मे देव सदा द्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः. श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसितकामधेनुं त्वत्प्रेयसश्रवणयोः अमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि. व्याजीकृत्य विमुक्त सौधपदवी सोपानसत्वर्णनमु सारीरार्णव
रत्नजातमिह यः प्राचीकसः सर्वसः तस्मिन् तिष्ठति